வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் நீங்கள் முதல் தடவை என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி கமகமன்னு நம்ம வீட்டில் ஒரு இட்லி மிளகா பொடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மண்பா சட்டி எடுத்திருக்கேன். அதை அடுப்பில் வச்சு சூடுறோடனே ஒரு 20 காஞ்ச மிளகா, நீட்ட மிளகா போல் எடுத்திருக்கேன். இது எண்ணெயெல்லாம் விடாமல் வெறும் சட்டியில் இதை நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அதே சட்டியில் கருவேப்பிலையை என் வீட்டிலையே தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலை, இதை நான் ஒரு 4-5 இனுக்கு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் நல்லா முறுமுறுன்னு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதையும் இப்போ வறுத்தாச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் முழு உளுந்து உடச்சி அதை சலித்து கல்லெல்லாம் எடுத்துட்டு நம்ம உளுந்து கப்பின்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்கிறேன். அதை தான் ஒரு பெரிய கப்பளவு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை நம்ம பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த நல்ல வாசனை வரும். அந்த வாசனை ஆக்சுவலாக முழு உளுந்தில் தான் நல்லா பெனிஃபிட் இருக்குது. இப்போ நல்லா அதை பொன் வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. அதையும் அதே பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு பாதி அளவு, அதாவது 2 டம்ளர் உளுந்துன்னா நம்ம 1 டம்ளர் தான் கடலைப்பருப்பு எடுக்கணும். கடலைப்பருப்பையுமே நல்லா நம்ம அதே பாத்திரத்தில் போட்டு அது நல்லா அந்த நிறம் மாறணும். அந்த கடலைப்பருப்பு இல்லைன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி பொன் வறுவல் நிறம் மாறிடுச்சு. அந்த பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து அதையும் அதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு மல்லி விதை இதில் போட்டோம்னா நல்ல வாசனை கொடுக்கும் இந்த இட்லி பொடி. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் மிளகு சேர்த்துருக்கேன். நான் எல்லாத்துலேயுமே மிளகு சேர்த்தா ரொம்ப நல்லது, சளிக்கு எல்லாத்துக்குமே. இது வேறு ஒரு நல்ல விதமான ஒரு சுவையை கொடுக்கும். இப்போ அதையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. கடைசியாக நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன். இந்த எள்ளு நம்ம வறுக்க ஆரம்பிச்சும் போதே படப்படன்னு பொரியும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதையும் இப்போ வறுத்தாச்சு. அதையும் நம்ம அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரை தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி நம்ம எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சோம்னா கொரன்னு அரையும். ஃபஸ்ட்டு இதை நல்லா நம்ம கரகரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வறுத்து வச்ச அந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா தூளாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே பெருங்காயம், நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா வறுத்து போடலாம். நான் கட்டி பெருங்காயம் என்கிட்ட இல்லை, அதனால் தூள் பெருங்காயம் தான் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பெருங்காயமும் பூண்டும் சேர்த்தோம்னா வாசனை தூக்கலாகவும் பொடி நல்லா சுவையாக இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இட்லியும் வேக வச்சு நான் எடுத்தாச்சு. இந்த பொடியை போட்டு நெய் போட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.